ஹை ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பன்னீர் புர்ஜி எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பாக்கெட் அளவுக்கு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒயிட் கிளாத் வச்சு நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க. தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணி நல்லா கலர் மாறதோட வதக்கிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறதோட வதக்கிக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாயும் பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளியை விதையெல்லாம் நீக்கிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து தண்ணி போறது வரை வதக்கிக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. 3 கேப்சிகம் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தண்ணி போறது வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை கொஞ்சம் பொடிசாவும் கொஞ்சம் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் குழஞ்சு போகாம இருக்கும். ஃபைனலா இதுல கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்டான பன்னீர் புர்ஜி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. லாங் வீடியோ சீக்கிரம் போஸ்ட் பண்ண மறக்காம செக் பண்ணிக்கோங்க.